வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்ட், சில்வர், ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். நாளை மதியம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் டிஸ்கஷன் மீட் இருக்கு. 131வது வாரம் அது நடக்கும். ஸோ நீங்கள் அதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸ் அங்கே கேட்கலாம். கோல்டு அண்டு சில்வர், ஆயில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து மார்க்கெட்டில் அங்கே உங்களுடைய டவுட்ஸுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் எங்களுக்கு தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்ணுவோம். இதே சேனலில் இந்த லைவ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இன்னைக்கு யூஎஸ்ல ஒரு முக்கியமான நியூஸ் டேட்டா இருக்கு. அது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட். ஓகே, ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கண்டிப்பாக 2.6 கொஞ்சம் அதிகமாகும்னு எதிர்பார்க்குறாங்க. இது வந்து எபோவ் 3 வரைக்குமே நமக்கு வந்து நியூட்ரல் தான். ஓகே, அதுக்குள்ள ஒரு சின்ன பாசிட்டிவ்னஸ் அவ்வளோதான். ஸோ 2 to 3 அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவு நல்ல கண்டிஷனில் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ வந்து 2.6 இருக்கு. பிலோ போனாதான் மார்க்கெட் வந்து டிஃப்ளேஷன் வரைக்கும் போகிறதுக்கு மார்க்கெட் வந்து ரெடி ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை 3க்கு மேலே போனாதான் நம்ம வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வரும் அப்படின்னு சொல்லலாம் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு. ஸோ இது 2 to 3 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து 2.5 அதை விட கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் வீக்கராக இருக்குது, அதை விட அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் ஹையராக இருக்குன்னு அந்த ப்ராபபிலிட்டிஸ் தான் வருமே தவிர நமக்கு பிலோ 2 ஆர் எபோவ் 3 அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து இந்த இன்ஃப்ளேஷனை அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வரக்கூடிய இன்ஃப்ளேஷனில் வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஆல்மோஸ்ட் அந்த ஈக்குவலைஸ்டில் தான் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து டாலர் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த சேனல்குள்ளே இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த பாட்டமை மேலே பிரேக் அவுட் நடந்தால், ஓகே, இப்போ ஒருவேளை நமக்கு இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவு பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னால் கூட ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேலே போனதுக்கு அப்புறம் திருப்பி மார்க்கெட் இங்கே வரும் பொழுது 98.5 அந்த லெவல் வரும்போது திருப்பி மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். இல்லை டைரக்டாக பிரேக் அவுட் நடந்தாலும் நமக்கு அப்கமிங் மார்க்கெட்டில் ஸ்லோவாக ப்ரைஸ் கீழே வரதுக்கான பாசிபிள் இருக்கு. அவ்வளோ மார்க்கெட்டில் வந்து பை அப்படிங்கிற மோட்டிவ் இல்லை. செல் சைட் ஆகிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ்க்காக மார்க்கெட் காத்திருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏதாவது இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இந்த மார்க்கெட்டுக்குள்ள ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் வந்து நமக்கு இப்போ போயிட்டு இருக்கு. மேபி நமக்கு சேனலோடைய மிட் பாயிண்ட்ல இருக்கும். ஓகே, இதுதான் சேனலோடைய மிட்ல இருக்கும். ஸோ இதையும் ரீச் பண்ணலாம். இதை ரீச் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும். இல்லை இதை பிரேக் அவுட் பண்ணால் ரீடெஸ்ட் பண்ணி கீழே வரும். ஆக மொத்தம் நமக்கு வந்து பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் போகிறது பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். ஆன் நியூஸ் என்ட்ராக ட்ரை பண்ணாதீங்க. ஆஃப்டர் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் போங்க, இல்லை ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராக ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் அந்த டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ண உடனே ப்ரைஸ் வந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. ஒரு 4 ஹவரில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சப்போர்ட்டிவ் லைன், ஓகே, இந்த சப்போர்ட் லைனை இப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு இருக்கு. கீழே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த மல்டி சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம். ஓகே, ஸோ அரௌண்ட் திஸ் ஏரியா மார்க்கெட் வந்து கொஞ்சம் இப்படி ரீச் பண்ண உடனே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வந்தால் நம்ம இந்த இடத்துல ஒரு செல் செட்டப் கிடைச்சால் தாராளமாக போகலாம். ஓகே, இல்லை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் மோடில் தான் இருக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து நமக்கு செல் சைடு வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ செல் சைடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. பை சைடு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு நியூஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இப்படி மேலே ஏறி கீழே இறங்கி இருக்கு. ஸோ இனிமே இவ்வளோ ஸ்பீடான மார்க்கெட்டை உடனே கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ட்ரேடர்ஸ் வந்து பேனிக் ஆயிடுவாங்கன்னு தான் ரொம்ப மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் உடைய வால்யூம் அப்படிங்கிறது குறைந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் மோடுக்குள்ள சின்னதாக போயிட்டு இருக்கு. பிரேக் அவுட் நடந்துட்டு இருக்கு, ஆனால் ஹெவியான ஒரு பிரேக் வால்யூம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னம்னா, இப்போ இந்த இடத்துல இப்படி ஒன்று போடும்போது ஒரு கேண்டில் பாசிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி இந்த கேண்டில்வே வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி இவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருந்தால் நம்ம வந்து இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டான் கன்ஃபார்மா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அன்ஹெல்தி மூவாக தான் இருக்குது. ஸோ தட் திருப்பி இப்படி உள்ளே போயிட்டு கூட மார்க்கெட் வரலாம். அதனால வந்து வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் நல்லா கீழே இறங்கும் பொழுது அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு செல்குள்ளே ஸ்ட்ராங்காக போகலாம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மோடில் இருக்குது. டேல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு நல்லா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் ஷேடோ போட்டிருக்கு. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாக நமக்கு இருக்க சான்சஸ் உண்டு. இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி ஒன் மோர் ஹைக் போகிறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணும். ஸோ இப்போ வந்து ஒரு செல் சைட்
ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான செல், பெரிய லாங் செல் இந்த மாதிரி ரொம்ப பெருசாலாம் இறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேணாம். ஓரளவு ஷார்ட்டான செல் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 37.5க்கு கீழே வந்துட்டு எனி சப்போர்ட் கிடைக்கும்போது திருப்பி மார்க்கெட் இப்படி பூம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கீழே வரும்போது நம்ம பை எடுக்கணும். ஸோ சில்வர் வந்து செல்லை வந்து அவ்வளோ ஆக்டிவாக ப்ரமோட் பண்ண மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டை விட சில்வர் வந்து கொஞ்சம் இப்போ வந்து ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இறங்கினாலுமே, ஒருவேளை இன்னைக்கு வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து டாலருக்கு நல்ல பாசிட்டிவ் வரும்போது கோல்டு நல்லா இறங்கும், சில்வர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இறங்கும் அக்கார்டிங் டு இந்த ரெண்டோடைய வெயிட் பொறுத்து. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சில்வரில் செல்லை விட பை சான்ஸ் கிடைக்கும் போது கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் பை சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா போங்க. இல்லை உங்களுக்கு செல் சான்ஸ் இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி இந்த செல்லை வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்க. டாப் அண்ட் டாப்ல இருக்கு, அதனால செல் பண்ணலாம்னா இன்னும் அந்த எண்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்ல முடியல. சும்மா ஒரு கரெக்ஷன் செல்லாக மட்டுமே தான் இப்போ ஸ்டெப்பின் வந்து ஆக போகுது மார்க்கெட்ல. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. இப்போ ப்ரைஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே மார்க்கெட் போயிட்டு இப்போதான் செல் வந்துட்டு இங்கே செல் கால் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ மேலே வந்து ஒரு 68க்கு மேலே ஒரு ஸ்டாப் வச்சுட்டு ஒரு செல் கால் போயிருக்கு. ஸோ இது ஸ்டாப் அடிக்கலாமா? சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நாங்கள் இந்த ட்ரேடை வந்து எடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது வந்து மேக்சிமம் நமக்கு வந்து இவ்வளோ தூரம் வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஒரு கொஞ்சம் கீழே வந்தால் 320 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சின்ன செல்லிங் தான் நடக்க போகுது. அதனால இங்கே வந்து நாம் வந்து ஒரு ட்ரை பண்ணுறோம். ஸ்டாப் ஹிட் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். திருப்பி ப்ரைஸ் வந்து மேலே எனி பை செட்டப் இந்த ஹையை பிரேக் பண்ணால் நம்ம அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட்டுக்குள்ளே பை என்ட்ரி, ஏதாவது சின்ன கரெக்ஷன் வந்தால் கூட பை போக தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்னது பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான என்ட்ரி உள்ள போய் நம்ம மார்க்கெட்டில் இருக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்டாப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40 பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த செல் என்ட்ரியை இப்போ எடுத்திருக்கோம் நாங்கள். இது உங்களை எடுக்க சொல்லலை. ஓகே, உங்களை எடுக்க சொல்லலை. போறவங்க மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு போறதுனா போகலாம். ஒரு 68 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ஒரு 7 பாயிண்ட் இதில் வந்து நீங்கள் போறதுனா போகலாம். ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா அந்த என்ட்ரி போகாதீங்க, அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து ட்ரெண்ட் பை, அதில் எந்த மாற்றமும் இப்போதைக்கு இல்லை. ஓகேங்களா, ஓவரால் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மோடில் தான் நமக்கு இருக்கு. இது வந்து இதுக்குள்ளே வர ரொம்ப ரொம்ப குட்டியான என்ட்ரி, இதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி மேலே போகலாம் அப்படின்னு அதிகமான வாய்ப்பு. ரொம்ப ரேரா இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப யூஎஸ்க்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்துருச்சு. இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவான ரிப்போர்ட் கொடுத்தால் மட்டும்தான் இந்த 320 விட கொஞ்சம் கீழே 290 வரைக்கும், 320க்கு உடைச்சி 290 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து இங்க உள்ள போய் நம்ம சும்மா ஜஸ்ட் பிளேஸ் பண்ணி கம்மியான ஸ்டாப்ல பிளேஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம எடுக்கிற என்ட்ரியில கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு 52-53 லெவல்ஸ், மார்க்கெட் வந்து 352-353 லெவல்ஸ் வரும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வச்சுக்கோமா அதில் பாதி புக்கிங் பண்ணிட்டு வெறும் ட்ரையல் வெர்ஷனாக மட்டுமே இதை வந்து அப்படியே ட்ரையல் பண்ண பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் இந்த காலை வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரைட்டீரியா வந்தால் மட்டும், ஓகே நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக போகக்கூடாது. உங்களுக்கு இந்த இடத்துல செல் செட்டப் இருந்தால் நீங்கள் போகலாம். ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ஸ்டாப் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் மார்க்கெட்டில் உண்டு. ஓகேங்களா, ட்ரெண்ட் பைங்கிறதுனால பெருசாக கரெக்ட் ஆகாமல் திருப்பி இன்னும் ஒரு 1 more புஷ் மேலே கொடுக்கலாம். ஓகேங்களா, 400 வரைக்கும் போயிட்டு அப்புறம் மார்க்கெட் நல்லா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டும் கீழே வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த என்ட்ரி எடுக்கிறதுனா எடுங்க. நாளைக்கு நம்ம வந்து லைவ் மீட்ல கொஞ்சம் டீட்டெயில்டாக கோல்டோடைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறது, இந்த இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.